ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஃப்ரெஷராக ஜாயின் பண்ண 6 மந்த்தில் டாப் பர்ஃபார்மராக இருந்திருக்கீங்க. அதை மெயின்டைன் பண்ணி தெரியாத பிரபாரன். ஆஃபீஸ் டைம் முடிஞ்சதும் கிளம்பாம 1 or 2 hour எக்ஸ்டெண்ட் பண்ணி டீமுக்கு சப்போர்ட் பண்ணலாமே. பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸோட குவாலிட்டியான அவுட்புட் இருந்தால் தான் கார்பரேட்ல சர்வே பண்ண முடியும். அதை மைண்டில் வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்க. சார், நான் ஆல்ரெடி ஓவர் டைம் சார் பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுங்க. நம்ம டீமுக்கு கலைவாணின்னு ஃப்ரெஷர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்களை கைட் பண்ணுங்க. போங்க. ஓகே சார். டேய் டேய் ஏன்டா கத்திட்டு இருக்கான்? என்னடா உச்சு என்ன சொல். என்னடா பார்க்குற? அடிச்சு வேலை பாரு. என்னடா இங்க என்னாச்சு சொல்றா. சரி வெளியே வந்து சொல்றா. போடா போ. எதுக்கு திட்டு வாங்கின? என்னாச்சு? டேய் எதுக்குடா அந்த ஆளு இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்? உன்னைய உங்க டீம்ல எல்லா வேலையும் எடுத்து பண்ணிட்டு இருக்க. அது பார்த்தா அந்த ஆளுக்கு உன்னைய பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். என்னன்னு சொல்றா? சொல்கிறேன் வா. முதல்ல ஆஃபீஸ் விட்டு வெளில என்னன்னு சொல்றா? அன்னைக்கு ஒரு நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் டீம் மீட்டிங்கில் இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டிலாம் முக்கியம் தாங்க, இருந்தாலும் ஒர்க்கு கொஞ்சம் பாருங்க. டைம் கிடைக்கிறப்போ சீக்கிரம் முடிச்சிருங்க. ஈவினிங்குள்ள கம்ப்ளீட் பண்றேன் சார். நோ இஷ்யூ, மார்னிங்குள்ள முடிங்க போதும். தென் பிரபாகரன் சார், ஏன் ஒர்க்ஸ்லாம் பெண்டிங்ல வச்சிருக்கீங்க? என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? நேரத்துக்கு எல்லாமே நீங்க முடிக்கணுமே. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ சார், அதான் முடிக்க முடியல சார். ஹெல்த் இஷ்யூ எல்லாருக்கும் தாங்க இருக்கு, அதுக்காக ஒர்க் பெண்டிங்ல வைப்பீங்களா? எப்போ முடிக்கிற மாதிரி ஐடியால இருக்கீங்க? சார் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன் சார், முடிச்சிடுறேன் சார். எனக்குலாம் தெரியாதுங்க. ஓவர் நைட்ல எனக்கு ஒர்க் முடிச்சு அப்டேட் பண்ணிருக்கணும், இல்லைன்னா ஆஃபீஸ்ல வந்து நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். ஓகே சார், முடிச்சிடுறேன் சார். அபிஷேக், வெரி குட் பா, கீப் இட் அப். கரெக்டா முடிச்சிருக்கீங்க. இதான் பொண்ணா பிறந்தது நம்பர். இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்றேன். சார் வாங்குறேன். அதர்ஸ் மைக் ஆஃப் பண்ணுங்க. என்னடா பண்ணி வச்சிருக்க? ஏற்கனவே அந்த ஆளுக்கு என் மேல பொறாம வேற, இதை வேற செஞ்சு தொலைச்சுன்னா வச்சு செய்யறான்டா என்ன. இருங்கண்டா வரேன். இதே பிரச்சனை தான் நாங்கள் ஒருத்தன் வச்சு செய்யறான். மென்டல் டார்ச்சர் தாங்க முடியல, மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்கு. என்ன பண்றதே தெரியல இந்த ஆபீஸ்ல. எல்லா ஆபீஸ்லயும் எப்படிதானா? ஆமா ப்ரோ, ஒரே டார்ச்சரா இருக்கு. ப்ரோ அங்க எப்படி? அதுவா ப்ரோ? அவர் எப்ப முக்கு கைமா தான் இருப்பாரு. ஓ, கவர்மெண்ட் எக்ஸாமா? ஸ்கூல் டேஸ்ல பார்த்தது. எனக்கு அந்த புக்கு கொஞ்சம் கொடுங்களே. ஓ, 11th புக்கா? சரி சரி. தீண்டாமை மனித நேயமற்ற செயலும் பெருங்குற்றமும் ஆகும். ஜாதி கலப்பு திருமணம் செய்த தம்பதிகளை ஆவணக்கொலை செய்த குடும்பத்தாருக்கு ஆயுள் தண்டனை வழங்கிய நீதிமன்றம். ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அதுக்கெல்லாம் இவெல்லாம் முடிச்சு உள்ள போற மாதிரி இந்த பிரைவேட் ஆஃபீஸ்ல ப்ரெஷர் கொடுக்கறவெல்லாம் முடிச்சு உள்ள போட்டா நடத்தா இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு சட்டமும் இல்லையா ப்ரோ? இந்த அடிச்சிட்டான்ல என்னத்த. சரி ப்ரோ, பாப்போம். ஓகே ப்ரோ, வரேன். டைம் ஆயிடுச்சு. சரா போமா? சரி ப்ரோ, பார்க்கலாம். வரலாம் ப்ரோ. டேய் சொல்ல மாட்டேன்டா, அடுத்த வாரம் எங்க அக்கா பொண்ணு காது குத்து. ஒரு வாரம் ஆபீஸ் வர மாட்டேன். ஆபீஸ பாத்துக்க. ஆமா ப்ரோ, ஆபீஸ கட்டி விட்டுறாரு. ஆபீஸ் கட்டி ஆடுறதுக்கு. ஐயோ இந்த ஆள்றா அடிச்சண்டா கரெக்டா. நம்ம ஹவுஸ் ஓனர் தான்டா. 1ஆம் தேதி ஆயிட்டா கரெக்டா அடிச்சிடறான்டா.
ஏற்கனவே வேற 2 பேர் 2 குரூப்பா ஓடி போயிட்டானுங்க. இனிமே எப்போ ரூம் ரெண்ட் ஷேர் பண்றது? ஷோ ப்ரோ 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 ஏன் உங்களுக்கு ஏதாச்சும் ரூம் தெரியுமா ப்ரோ? ஏன் ப்ரோ? அது நாங்கள் இருந்த பழைய ரூமை காலி பண்ண போகிறோம், அதான். இருக்கு ப்ரோ, இருக்கு ப்ரோ, இருக்கு இருக்கு. இருக்கா? உங்கள் நம்பர் கொடுங்க ப்ரோ, நான் கால் பண்ணுறேன். நம்பரா? எந்த எவிடன்ஸ் வச்சு டெர்மினேட் பண்ணுறீங்க அப்போ? எவிடன்ஸா? ஆஃபீஸ் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எக்ஸ்ட்ரா ஆஃபீஸ்ல இருந்திருக்க, உன்னோட கேபினுக்கு பர்சனலா இந்த பொண்ணை வர சொல்லியிருக்க. இது எல்லாம் விட சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கிட்ட கிளியரா இருக்கு. நீ சொன்ன அலிகேஷன் சும்மா தானே கலை? இதுக்கு மேல வேற என்ன எவிடன்ஸ் வேணும் பிரபாகரன்? நீங்க போங்கம்மா, ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பீங்க, 1 வீக் லீவ் எடுத்துக்கோங்க. என்ன சார் என் மேலே உங்களுக்கு வெஞ்சன்ஸ்? எனக்கு என்ன உன் மேல கோவம்? அந்த பொண்ணு உன் மேல ஆக்ஷன் எடுக்கலனா கம்பெனி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா சொன்னுச்சு. அஸ் ஏ மேனேஜரா என்னோட வேலையை தான் செஞ்சு, அதனாலதான் உன்னை டெர்மினேட் பண்றேன். சார் சார் சொல்ல மறந்துட்டேன். யூஸ்வலா நாங்க யாரையா டெர்மினேட் பண்ணா ஐடியை கழட்டி வச்சு தான் போவாங்க. ஆனா நீ இருந்ததுக்கான தடையமே இங்க தேவையில்லை, அதனால போட்டே போலாம். அன்னைக்கு என்னமோ சொன்னியே பொண்ணாவே பிறந்துக்கலாம், இன்னைக்கு உன்னை பொண்ணை வச்சே வேலையை விட்டு தூக்கிட்டேன் பத்தியா? போட. ப்ரோ, என்ன நேத்துல இருந்து ஒரே டிப்ரெஷனாவே இருக்கீங்க? எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? இல்லை ப்ரோ. சொல்ல மறந்துட்டேன். முடிஞ்சதுக்கு அப்புறம் யூஸ்வலா நாங்க யாரையா டெர்மினேட் பண்ணா ஐடியோட கேபினுக்கு பர்சனலா இந்த பொண்ணை வச்சே வேலையை விட்டு தூக்கிட்டேன் பத்தியா? போட.